Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர். அல்ஹம்துலில்லா, ரமலானோட நெருக்கத்தில் நம்ம இருக்கோம். இந்த நேரத்தில் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இன்றியமையாத ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, சின்ன துவா தான், ஆனால் அதுக்கு கிடைக்க இருக்க ரிவார்டு, அதாவது வெகுமதிங்கிறது ரொம்ப பெருசு. அது என்னென்னா, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், யா ரப்பி லக்கல் ஹம்து கெமா எம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக. யா ரப்பி லக்கல் ஹம்து கெமா எம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக. எப்படிப்பட்ட துவா அப்படின்னா, இதை ஒரு முறை சொன்னால் இதுக்கான வெகுமதியை எப்படி எழுதுறது அப்படின்னு மலக்குமார்களே வியந்து போகிற அளவுக்கு இந்த துவாவோட வெகுமதி நமக்கு அமையுமா. இதை அல்லாஹ் கிட்ட சொல்லும்போது இதை மறுமை வரைக்கும் இது நீங்கள் எந்த கூலியும் எழுத வேணாம், இதற்கான முழு கூலியையும் நானே தரேன் அப்படின்னு அல்லாஹ் ரஹ்மான் சொல்கிறான். இத்தகைய துவாவை ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு ரசூலா நமக்கு சொல்லியிருக்காங்க. உங்களால் ஏண்ட அளவுக்கு நிறைய சொல்ல பழகுங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது, இதை நம்ம ஒரு நாளைக்கு 3 முறை சொன்னால் சொர்க்கம் நம்மளை அழைக்குது, நரகம் நம்மளை விட்டு பாதுகாக்கிறதுக்கு அதுவே நமக்கு துவா செய்யுது. அப்படிப்பட்ட துவா என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன்னார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன்னார். அடுத்து இந்த துவாவை காலையில் 3 முறை சொல்லணும். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். இதை 3 முறை சொல்லிட்டு இதுக்கு அப்புறமா ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாததி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாததி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாததி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். இதை தொடர்ந்து ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹ இல்லாஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் சலாமுல் முஅமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல்லஸீ லா இலாஹ இல்லாஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் சலாமுல் முஅமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். இதை தொடர்ந்து ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். இந்த துவாக்களை காலையில் ஓதி வர்றது மூலயமா நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா, 70,000 வானவர்கள் இதற்காக யார் ஓதுனாங்களோ அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அதுவும் மாலை வரைக்கும் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அன்னைக்கே நம்ம இறந்துட்டாலும் நம்ம ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தருவான். ஆமீன். இத்தகைய துவாவை காலையில் ஓத தவறாதீங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 பெரிய வெகுமதியை, பெரிய ரிவார்டை பெற்றுத்தரக்கூடியது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இது ஃபஜ்ருக்கு அப்புறம் நம்ம ஓதுறது மூலயமா ஃபஜ்ருலேருந்து முற்பகல், அதாவது லுஹாவுடைய நேரம் வரைக்கும் நம்ம என்ன அமல்கள் செஞ்சாலும் அதை விட பன்மடங்கு கூலி தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம 3 முறை சொன்னால் போதும். அப்படிப்பட்ட துவா என்னன்னா, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி
வரிலா நப்சிஹி வ ஜினத்த அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வ ஜினத்த அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபஜ்ர் தொழுகையில் தொழுது முடித்ததும் இதை ஓதுறதை கடமையாக்கிக்கோங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பெரிய வெகுமதியை பெற்று தருங்கும் போது இதை நம்ம எந்த நேரத்துலையும் எந்த வகையிலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை நீங்கள் இப்போ பழக்கமாக்கிக்கும் போது வரக்கூடிய ரமலானில் இதற்கான நற்கூலி நிச்சயமாக நமக்கு பன்மடங்கு கிடைக்கும். ஆமீன். இது போல் பல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.